சபாநாயகரின் பதவி பறிப்பு. சற்று முன் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது தமிழக அரசியலில் அதிமுகவின் 6 எம்எல்ஏக்கள் திடீரென தங்களது பதவியை ராஜினாமா செய்த விவகாரம் பெரும் புயலை கிளப்பி உள்ள நிலையில் சபாநாயகரின் அடுத்த கட்ட நடவடிக்கை உற்று நோக்கப்படுகிறது. வரும் ஜூலை 30ஆம் தேதி சபாநாயகர் எடுக்க உள்ள முக்கிய முடிவு அதிமுகவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் திருப்பமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு அதிமுகவில் வெடித்த உட்கட்சி பூசல்கள் இப்பொழுது வரை தீவிரமடைந்து வருவதாகவே தெரிகிறது. தொடர்ந்து 2 தேர்தல்களில் அடைந்த தோல்விகள் கட்சி தலைமை மீதான மூத்த நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் அதிருப்தியை அதிகரிக்க செய்துவிட்டன. இறுதியில் அதிமுகவை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாற்றுக் கட்சியில் இணைந்த அந்த 6 உறுப்பினர்களையும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் உடனடியாக தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதில் அதிமுக தலைமை மிக உறுதியாக உள்ளது. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் பேரவைத் தலைவரிடம் தொடர்ச்சியாக புகார்கள் அளிக்கப்பட்டன. சென்னை தலைமை செயலகத்தில் பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்த அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குதிரை பேரத்தில் ஈடுபட்டு பதவி விலகிய உறுப்பினர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினார். ஏற்கனவே அளிக்கப்பட்ட 3 புகார் மனுக்களின் அடிப்படையில் 3ஆம் கட்ட விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இப்பொழுது 4ஆம் கட்ட விசாரணைக்கு பேரவைத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். இருந்தாலும் இந்த விவகாரத்தில் எதிர்பாராத திருப்பமாக வருகின்ற ஜூலை 30ஆம் தேதி நடைபெற உள்ள 4ஆம் கட்ட விசாரணையின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் நேரில் ஆஜராகுமாறு பேரவைத் தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார். முந்தைய விசாரணைகளின் போது நாங்கள் எந்தவிதமான கட்டாயமும் இல்லாமல் சுய விருப்பத்தின் பெயரில்தான் ராஜினாமா செய்தோம் என முன்னாள் உறுப்பினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் அவர்களின் இந்த விளக்கத்திற்கு அதிமுக தரப்பு என்ன பதில் சொல்ல போகிறது என்பதை அறியவே 2 தரப்பையும் ஒரே நேரத்தில் அழைக்க பேரவைத் தலைவர் முடிவெடுத்துள்ளார். அதே சமயம் பதவி விலகிய உறுப்பினர்கள் அளித்த கடிதங்களின் நகல்களை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அதை பரிசீலித்த பிறகே உரிய பதிலளிக்க முடியும் என்று அதிமுக தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜூலை 30ஆம் தேதியன்று தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டங்கள் திட்டமிட்டுள்ளதால் இந்த 4ஆம் கட்ட விசாரணையில் எடப்பாடி பழனிசாமி நேரில் பங்கேற்பாரா அல்லது அவருக்கு பதிலளிக்க கட்சியின் சட்ட ஆலோசகர் ஆஜராவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளன. ஒருவேளை 6 உறுப்பினர்களும் தங்களின் சுய விருப்பத்தின் பெயரில்தான் பதவி விலகினார்கள் என்பது முறைப்படி உறுதி செய்யப்பட்டால் அவர்களின் ராஜினாமாவை பேரவைத் தலைவர் அதிகாரப்பூர்வமாக ஏற்கக்கூடும். அதிமுக உறுப்பினர்களின் ராஜினாமா மற்றும் தகுதி நீக்கம் தொடர்பான சட்ட போராட்டங்கள் முடிவுக்கு வராததன் காரணமாகவே காலியான தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஜூலை 30ஆம் தேதி நடைபெற உள்ள விசாரணை முடிவு தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி விசாரணையின் போது தாவேகாவிற்கு ஆதரவாக இந்த முடிவு வந்தால் தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி சும்மா இருக்க மாட்டார் என்று தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஒரு கட்சியில் இருந்து கொண்டு வெற்றி பெற்று அந்த கட்சியின் பெயரில் சொல்லி பதவியும் பெற்றுவிட்டு நான் கட்சியில் இருக்க மாட்டேன் என்று கட்சியிலிருந்து விலகுவது என்ன நியாயம்? இது தவறு. இதற்கு 3 ஆண்டு சிறை தண்டனை உண்டு என்று தற்போது அதிமுகவிலிருந்து பலரும் புகார் கொடுத்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக ஏற்கனவே சபாநாயகர் பெரும்பாலும் தாவேகாவிற்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறார் என்று பலரும் குற்றம் சாட்டி வந்தனர். இது அனைவருக்கும் தெரிந்ததே. நடந்து முடிந்த சட்டப்பேரவையில் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளும் தற்போது தாவேகாவிற்கு சாதகமாகவே நடைபெற்ற நிலையில் தற்போது இந்த முடிவும் அவர்களுக்கு சாதகமாகத்தான் சபாநாயகர் எடுப்பார் என்றும் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி கூறி மிகவும் கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி தற்போது சபாநாயகர்
தங்களுக்கு எதிரான முடிவு எடுத்தால் சபாநாயகர் மீது வழக்கு தொடரப்படும் என்றும் ஆளுங்கட்சியான தாவேகாவிற்கு தான் முக்கியத்துவம் அளித்து அவருக்கே சப்போர்ட் செய்து வருகிறார் என்றும் அவர் எடுத்த முடிவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் புகார் அளிப்பேன் என்று தற்போது எடப்பாடி பழனிசாமி கூறியதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. அப்படி எடப்பாடி பழனிசாமி புகார் அளித்தால் தற்போது சபாநாயகரின் பதவி பறிபோகும் நிலைக்கு தள்ளப்படும். கண்டிப்பாக தற்போது சபாநாயகர் தாவேகாவிற்கு ஆதரவாக எடுக்கும் முடிவு மிகவும் தவறானது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தற்போது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுவது என்பது மிகவும் தவறானது. அதுவும் அதன் பெயரை வைத்து தன்னுடைய பதவியெல்லாம் வைத்துக்கொண்டு என்னதான் அவர் ராஜினாமா செய்தாலும் அது தவறு. கண்டிப்பாக அவரை பதவியிலிருந்து நீக்கி 3 ஆண்டு காலம் அரசியலிலிருந்து விலக வைப்பதுதான் ஒரு சரியான முடிவு. இதை அறியாமல் தற்போது சபாநாயகர் அதிமுகவிற்கு எதிராக தீர்ப்பளித்தால் கண்டிப்பாக சபாநாயகரின் பதவி பறிக்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்களில் கூறி வருகின்றனர். ஏற்கனவே தற்போது தாவேகாவிலிருந்து பலரும் விலகி திமுக பக்கம் இணைந்து வருகின்றனர். தாவேகாவில் எங்களுக்கு மரியாதை இல்லை, நீண்ட காலமாக நாங்கள் தாவேகாவிற்காக உழைத்துவிட்டு இப்படி நடுரோட்டில் நிற்கிறோம், நாங்கள் திமுகவில் இணைந்தாலாவது எங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கும் என்று அவர்கள் புலம்பி ஒட்டுமொத்த கூட்டமும் படையெடுத்து திமுக பக்கம் சென்று வரும் இந்த சூழ்நிலையில் தற்போது சபாநாயகரின் இந்த பதவி பறிப்பு என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சபாநாயகரின் பதவி பறிக்கப்பட்டால் அடுத்த சபாநாயகர் யார் என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது. கண்டிப்பாக சபாநாயகரான ஜேசிடி பிரபாகரர் அதிமுகவிற்கு எதிரான தீர்ப்பைத்தான் வழங்கப் போகிறார். அது மட்டுமின்றி இதனால் அவர் தன்னுடைய பதவியும் இழக்கப் போகிறார் என்று திமுக தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் தற்போது இது சம்பந்தமாக பேசிக்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி தாவேகாவினருக்கு இது மேலும் ஒரு தலைவலியை ஏற்படுத்த இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி சபாநாயகரின் பதவி பறிக்கப்பட்டால் தற்போது அவர் வழங்கும் தீர்ப்பு மாற்றப்பட்டு அதிமுகவிலிருந்து விலகி பதவியை ராஜினாமா செய்த அந்த 4 பேருடைய தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.